رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم أما بعد. அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதபுடைய பாடம். அதாவது நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் துஆக்கள் கபூலாகிற நேரங்கள், அந்த சப்ஜெக்ட். அது முக்கியமான பாடம். அது நீங்கள் அதெல்லாம் சரியாக எழுதி அந்த டைமில் நேரம் காலங்களை கொடுத்து பாருங்கள், துஆ கேட்டு பாருங்கள். எந்த வாழ்க்கையில் சுப்ஹான் அல்லாஹ், இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ டீப்பாக சும்மா சொல்லித்தரல எங்களுக்கு. சரி, கடைசி கிளாஸில் பார்த்தோம் பிரயாணத்தில் இருக்கும் பொழுதும் துஆ கபூலாகும். அல்லாஹ் கதவுடைய வாசல்கள் ஒரு பிரயாணிக்காக வேண்டி திறந்து வச்சிருக்கிறான். அது சப்ஜெக்டாக நான் கடைசியாக உங்களுக்கு சொன்னேன். பைஹகீல வார ஹதீஸ் என்று சொன்னேன். அதில் சில சப்ஜெக்ட்களையும் விளங்கப்படுத்தினேன் நான். இன்றைக்கு பிரயாணம் என்றால் எங்களுக்கு எப்படி ஆவரிச்சு சுப்ஹான் அல்லாஹ், கூத்தும் கும்மாளமும் இசைகளும். பரவாயில்ல, கொஞ்சம் பிரயாணம் என்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற கால நேரம் தான். துவாக்குன்ற ஒரு டைம் ஒதுக்கிறதே மறக்கவானம் என்று சொல்ல வாரேன் நான். அதெல்லாம் தெளிவாக பேசினேன், திரும்ப அதை பேச நான் விரும்பல. அவ பிரயாணியுடைய துவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். அந்த டைம் முக்கியமான நேரம். பிரயாணத்தில் இருக்க போகல நாங்கள் என்னோட வாய்களை பாதுகாத்து கொள்ளணும். பிரயாணத்தில் இருக்க போல தான் சூடாகிற, கோவம் வாரை, புள்ளலி கேசுரை, பொண்டாடி கேசுரை, மாப்பிள்ளை கேசுரை, அப்படியே இல்லையா? அதனால பிரயாணத்தில் வாயை கட்டுப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட சரியான குணத்தை விளங்கணும் என்று அவரோட பிரயாணம் செஞ்சு பாருங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். தஅவத்துல் முசாஃபிர். அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சில பிரச்சனைகள் வரப்போக்கல சில திக்ருகளை சொல்லி தந்தியான். அதில் முக்கியமாக ஒரு 4 திக்ரு வருவது. அந்த திக்ருகளுக்கு பேரே ஹதீஸ்ல வருது துஆஉல் கர்பி. எப்படி? காஃப். துஆஉல் கர்பி. பிரச்சனைகளை, சோதனைகளை, கஷ்டங்களை, கவலைகளை, மன சஞ்சலங்களை இல்லாமலாக்குற துஆன்னு வருது. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை நீங்க ஓதினீங்கண்டா தானே அல்லாஹ் அவங்களுக்கு வானத்துல கதவெல்லாம் திறந்து விட்டுறான். அதில் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இந்த 4 திக்ரையும் அதிகமாக செஞ்சுவாங்க. அதில் ஒன்று முஸ்னத் அஹ்மதில், திருமிதியில், நசாயில வர ஹதீஸ். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, படிக்கிற விஷயத்தில் பார்த்து வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முஸ்னத் அஹ்மதில், திருமிதியில், நசாயில, ஹாக்கிம்ல வர ஹதீஸ். நான் சொல்ற துஆக்கள் ஹதீஸ் கிதாபுகளை கட்டாயம் எழுதிக்கோங்க. தஅவத்து தின்னூன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இஸ் தஆ வஹுவ ஃபீ பத்னில் ஹூத், மீனுடைய வயிற்றுக்கு வச்சு ஓதின துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யதுஉ பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத். ஹதீஸுடைய அர்த்தத்தை பாருங்க, நான் உங்களுக்கு தர்ஜுமா செய்கிறேன். ஃபீ ஷைஇன் கத், என்ன தேவைக்காக வேண்டியும் யாரு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை ஓதுவாங்களோ, எந்த தேவையா இருந்தாலும் சரி, ஹலாலான எந்த தேவையா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இல்லாமல் ஆகணும் என்ற நியத்தில் ஓதினாலும் சரி, இல்லா இஸ்தஜாபல்லாஹு லஹ், அல்லாஹ் அவருக்கு அந்த துஆவுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்க மாட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆல என்ன செய்ய ஆட்கள் பிரச்சனை, கவலை, சோதனை சொல்றாங்க. அல்லாஹ் ரசூல் சொன்ன சப்ஜெக்ட் வர நம்பிக்கை இல்லையே, ஐத்தானே கவலை. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அழகா பாருங்க. ஃபஇன்னஹு லம் யதுஉ பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன், ஒரு முஸ்லிமான ஒரு ஆள், ஃபீ ஷைஇன் கத், எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த திக்ரை செஞ்சாலும் இல்லா இஸ்தஜாபல்லாஹு லஹ், அல்லாஹ் பதில் கொடுக்காம இருக்க மாட்டான். எல்லாருக்கும் தெரியும் அந்த திக்ர். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹு அக்பர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கொண்ட, மீண்ட வயிற்றுக்கு நடு கடல்ல 3 இருட்டு. அந்த டைம்ல
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல இந்த துஆவை ஓத சொல்லி தாரு போட்ட அல்லாஹ் தானே போட்ட. அப்ப அல்லாஹ் இந்த zikra பத்தி சொல்ற நேரம் எப்படி தெரியுமா சொல்றான்? ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். இந்த ஆயத்துல ஒரு ரகசியத்தை பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த zikra யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதல்லாட்டி கியாமத்துடைய நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு என்ன தெரியுமா உலமாக்கள் சொல்றாங்க? இந்த zikருக்கு தானே உங்களோட வாழ்க்கையில கியாமத்து வரைக்கும் வர இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படி நாங்க கியாமத் நாள் வரைக்கும் வாழ போறோம்? கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிற பிரச்சனையை இல்லாமலாக்குமாக இருந்தால் நாங்க உலகத்துல வர ஒரு 30-40 வருஷத்துடைய பிரச்சனை இல்லாமக்காதா? நான் உலகத்துல வாழ இருக்கிற இன்ஷா அல்லாஹ் ஒரு 30-40 வருஷத்துடைய பிரச்சனை இல்லாமலாக்காதா? அப்ப இந்த zikra ஓதல்லாட்டி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்து வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்கு இருந்திருப்பாங்கடா. என்ன விளங்குதான் உலமாக்கள் சொல்றாங்க? கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள பிரச்சனைகளை இந்த zikr இல்லாமாக்கும். அதுதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை. மீன் விழுங்கினாவே மனுஷன் உசுறு பெய்த்திடும். ஆக்சிஜன் இல்ல, அவளுக்கு பெய்த்து கொஞ்சம் நல்ல ராகத்தா படுக்க விடமாயிக்கும் மீன் வகுத்துள்ளுக்கு. எவ்வளவு கஷ்டம், நடு கடலுக்கு பெய்திருச்சு மீன், எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால இந்த zikra நாங்க எங்களோட லைஃப்ல பார்த்திருக்கிறோம். ஓதுறவங்க எல்லாரும் பெரிய ஆச்சரியமான விஷயங்களை கண்டிருக்கிறாங்க. சிலவங்கட சொத்துகள் காணா பெய்த்து, நகை நட்டுகள் காணா பெய்த்து, பொறுமதியான சாமான்கள் காணா பெய்த்து, அந்த நியத்தில் இந்த zikra செஞ்சு சுபஹானல்லாஹ் அந்த சாமான்கள் கிடைச்சிருக்கு. எவ்வளவு சப்ஜெக்டுகள், எவ்வளவு விஷயம் இந்த zikr. அந்த ஒரு zikr நான் மிச்சம் விளங்கப்படுத்த போகல, உங்களுக்கு இந்த zikra பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளவு பொறுமதியான ஒரு zikr. கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லாமலாக்கும்டா, அதுக்கு போற என்ன ஹைர். அடுத்த ஹதீஸ் சகோதரிகளே தாய்மார்களே, புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதியில, இப்னு மாஜால, முஸ்னத் அஹ்மதுல வர ஹதீஸ். أن رسول الله صلى الله عليه وسلم كان يقول عند الكرب. رسول الله صلى الله عليه وسلم தண்ட வாழ்க்கையில் என்ன கவலைகள், பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் இந்த துஆ ஓதாம இருக்க மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் தானே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதினத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து தானே லா இலாஹ இல்லா அன்த. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற zikr இருக்குதானே, அது பெரிய ஒரு இபாதத். அப்ப இதுலயும் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற zikr தான் செய்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம். அந்த அஸீமுல் ஹலீம் என்றது அந்த அல்லாஹ்வை புகழ்ற வார்த்தைகள். ஆனா மெயின் zikr லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் கரீம். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. ஒரு பிரச்சனைகள், சோதனைகள், கவலைகள் வரப்போல் இதுகள் அதிகப்படுத்துங்க சோதரிகளை தாய்மார்கள். அடுத்த துஆ பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க. இந்த துஆ வருகுது முஸ்னத் அஹ்மதுல வருகுது, திர்மிதியில வருகுது, நசாயில வருகுது. இந்த துஆவுக்கு நபியார் எப்படி சொன்னாங்கன்னு பாருங்களேன். முதலாவது தஅவாத்துல் மக்ரூபி அப்படித்தான் சொன்னாங்க பேரு. எப்படி? தஅவாத்துல் மக்ரூபி. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பிரச்சனைப்பட்டு சோதனையில வாழ்றவங்க ஓத வேண்டிய துஆ அப்படியே சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அந்த துஆக்கு வெச்ச பேரே அப்படிதான், தஅவாத்துல் மக்ரூபி. வாழ்க்கையில பிரச்சனைகளோட, கவலைகளோட, சோதனைகளோட, மனக்கவலைகளோட வாழ்றவங்க ஓத வேண்டிய துஆ. اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين أصلح لي شأني كله لا إله إلا أنت. إذلهم لا إله வருது, لا إله إلا أنت. பாருங்க சகோதரிகளே தாய்மார்களே,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இதை கொஞ்சம் ரசூலுல்லாஹ் வித்தியாசமா படிச்சு கொடுத்தாங்க. இந்த துஆவை ஓதுறதுக்கு டைம் சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவை இப்ப நான் ஓதினேனே பாருங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாண்ட நபி அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு இரக்கம் என்று தெரியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொல்லி கொடுக்கிற முறையை பாருங்க. இந்த துஆவை, ஃபாத்திமாவே மா யம்னஉகி அன் தஸ்மஇ மா ஊசிகி பிஹி, நான் உங்களுக்கு சொல்ல போற முக்கியமான விஷயத்தை ஏன் கேட்காம இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்ல போற வசியத்தா சொல்ல போற வசியத்துன்னா எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான விஷயம். நான் உங்களுக்கு வசியத்தா சொல்ல போற விஷயத்தை நீங்க கேட்காம இருக்கிறீங்க. அது என்ன விஷயம்? அந்த கூலி இதா அஸ்பஹ்தி வ இதா அம்சைதி, சுபஹுக்கு பின்னாலையும் அஸருக்கு பின்னாலையும் இதை ஓதுங்கம்மா. யா ஹய்யு யா கய்யூம் برحمتك أستغيث أصلح لي شاني كله ولا تكلني إلى نفسي طرفة عين என்ற துஆ. அப்படின்னு என்ன மீனிங்? என்ன இதுல? யா ஹய்யு யா கய்யூம், எப்பயும் உசுரோடு இருக்கிறவனே, யா கய்யூம், ஓண்ட உதவியால தான் உலகத்தை மற்றதெல்லாம் வாழுது. برحمتك أستغيث, உன் ரஹ்மத்தால நான் உனக்கிட்ட உதவி கேட்கிறேன். أصلح لي شاني كله, என்ற எல்லா சப்ஜெக்டையும் சரியாக்கித்தா. இதுக்கு எல்லாம் வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், என்ற எல்லாத்தையும் சரியாக்கித்தா. நீங்க இந்த துஆவை ஓத போக்கல உங்களோட என்னென்ன ப்ராப்ளமோ அந்தந்த ப்ராப்ளங்களை நினைச்சுக்கோங்க. அஸ்லிஹ் லி ஷானி குல்லஹு ஓத போக்க நினைச்சுக்கோங்க. خير. அடுத்த துஆ முஸ்னத் அஹ்மதுல அபூ தாவூத்ல இப்னு மாஜால வர ஹதீஸ். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்றவங்க வாழ்க்கையில மிச்சம் கஷ்டப்பட்டவங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின் அகூலுஹுன்ன இன்தல் கர்பி, நான் வாழ்க்கையில பிரச்சனைகள் பட்டு கொண்டிருக்கும் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு zikra சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இது அதிகமா ஓதணும். இந்த துஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. உங்களோட மனசெல்லாம் உடைஞ்சி வாழ்க்கையில இறுக்கம் வார நேரம் இந்த zikr அதிகமா செஞ்சு பாருங்க, எப்படி எப்படி அல்லாஹ் வழியை துறப்பான் என்று. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ் அல்லாஹ் தான் என்ற ரப்பு, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஷிர்க் வைக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், நான் எந்த சம்பந்தத்திலும் என் அல்லாஹ்க்கு எதையும் ஷிர்க் வைக்க மாட்டேன், என வைக்க மாட்டேன், அல்லாஹ்ட இடத்துல எதையும் வைக்க மாட்டேன். இப்படின்னு சொல்லி பாருங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹ். خير. இதுதான் இந்த துஆ, 4 துஆடையும் சப்ஜெக்ட். அடுத்தது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றொன்னே விளங்கப்படுத்தினா நேரம் போகும், நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். அடுத்தது துஆஉல் முல்தர். துஆஉல் முல்தர்னா என்ன? துஆஉல் முல்தர் இருக்குதானே, அது காஃபிரா இருந்தாலும் அவன் துஆவை அல்லாஹ் ஏத்துக்கோறான். அவ்வளவு அல்லாஹ் கதவுட வாசலை திறக்கிறான். காஃபிரா இருந்தாலும் பாருங்களே, துஆ முல்தர் என்ன? முதலாவது சப்ஜெக்ட் ஆயத்தை பாருங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துன் நம்ல்ல நீங்க எடுத்து பாருங்க, தர்ஜுமா எடுத்து பாருங்க. சூரத்துன் நம்ல்ல 62வது ஆயத். நீங்க தர்ஜுமா பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளங்குமையா? எப்படி? சூரத்துன் நம்ல்ல 62வது ஆயத். أَمَّنْ يُجِيبُ الْمُضْطَرَّ إِذَا دَعَاهُ وَيَكْشِفُ السُّوءَ وَيَجْعَلُكُمْ خُلَفَاءَ الْأَرْضِ أَإِلَٰهٌ مَّعَ اللَّهِ قَلِيلًا مَّا تَذَكَّرُونَ. அதாவது முல்தர் என்று சொன்னா அல்லாஹ் இதுக்கு அழகா உதாரணம் என்று சொல்றான். وَإِذَا مَسَّكُمُ الضُّرُّ فِي الْبَحْرِ ضَلَّ مَن تَدْعُونَ إِلَّا إِيَّاهُ فَلَمَّا نَجَّاكُمْ إِلَى الْبَرِّ أَعْرَضْتُمْ وَكَانَ الْإِنسَانُ كَفُورًا. அதாவது ஹெல்ப்புக்கு தாருமே இல்லாத டைம்ல, உதாரணத்துக்கு அல்ல உதாரணம் எடுத்து சொல்றான், கடல்ல தாழ்றவரை போல. ஒருத்தர் கடல்ல போய்த்து கப்பல்ல கீழே விழுந்து கப்பல் உடஞ்சி கடல்ல தாழ போராடுகிறாரு, அவருக்கு ஹெல்ப்புக்கு தாரும் இல்லை. இருந்தா கப்பல் நீக்கிற 2 பேரும் தாண்டல தாருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோற.
அப்படி ஒரு கட்டம் அவங்களுக்கு வரும் தானே. என்னை யாருமே கணக்கெடுக்கிறாங்க இல்ல, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றாங்க இல்ல, அந்த நேரத்துல துஆ கேட்டு பாருங்க. அந்த டைம்ல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், காஃபிராக இருந்தாலும் அவன்ட சிந்தனை என்ன ஏண்ட பக்கம் தான் வரும். நீங்க இந்த ஃபிளைட் 12 உழுவுற கப்பல்கள் உடையிற வீடியோக்களை பார்த்திருப்பீங்க, எல்லாம் கோட் கோடுன்னு தான் கத்துவான். எல்லாருக்கும் வாயில ரப்பு ரப்புன்னு தான் வரும். உங்களோட லைஃப்ல உங்களை தாருமே கை கொடுக்காத நேரம், எனக்கு இதுக்கு போற யோசிச்சாலும் உள்ளத்துக்கு தாரும் படுவதில்லை, எனக்கு ஹெல்ப் தருவாங்க. அப்படி இல்திராராட நேரம், உங்களை எல்லாரும் கையுட்ட நேரம், அப்ப அல்லாண்டு கூப்பிட்டு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து பனி இஸ்ராயீல்ல 67வது ஆயத். பனு இஸ்ராயீல்ல 67வது ஆயத்து. அந்த டைம்ல காஃபிராக இருந்தாலும் நான் துஆவுக்காக வேண்டி வானத்துல கதவை திறந்துடுவேன் அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஏன்னா அவனோட உள்ளத்திலிருந்து சுத்தமா அல்லாஹ்ட நம்பிக்கை மட்டும்தான் வரும். எப்படி? சுத்தமா அல்லாஹ்ட நம்பிக்கை மட்டும்தான் வரும். அதனாலதான் மனுஷன் ஆக கஷ்டமான நேரத்தில் அவனையே உணராம, எந்த அளவுக்கு நாஸ்திகன் இருக்கிறதா, நாஸ்திகர்கள் ரப்பே இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறதானே, அவனையும் பாருங்க இந்த கட்டத்துல மை காட் தான் செல்லுவான். வாய்க்கு அந்த மனுஷன் கல்பிலிருந்து வாரையாது. அப்ப சூரா பனு இஸ்ராயீல்ல 67வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், காபிராக இருந்தாலும் நாங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஆனா கவலையான செய்தி என்ன, எங்களுக்கு அந்த கட்டத்துக்கு வைத்து அல்லாஹ்ட யோசனை வாரல்ல, அல்லாஹ்ட யோசனை வாரல். அப்ப துஆஉல் முல்தர், துஆஉல் முல்தர் ஹஜ்ரத் இமாம் ஹைஸமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மஉ ஸவாயித் என்ற கிதாபில் இந்த ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலுடைய மகன். அவர் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்த. அவங்க என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காட வெற்றியை அடைஞ்சதுக்கு நேரம், மக்காவை கைக்கு எடுத்த நேரம் சில காஃபிர்களை கொல்ல சொன்னாங்க. அதில் ஒருத்தர் தான் இக்ரிமா, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா. அவர் ஓடிட்டாரு மக்கா விட்டு. இப்ப கப்பல்ல ஏறி கடல்ல வேறொரு நாட்டுக்கு போறாரு. சரியா? இந்த சம்பவத்தை கேளுங்க. ஃபஹப்ப பிஹிமுல் பஹர். இப்ப கடல் ஆடுது, கப்பல் உடைஞ்சு உள்ள போறாங்க எல்லாரும். அப்ப இவர் பார்க்கிறாரு இக்ரிமா, வமன் ஃபில் பஹரி யதுஊன அல்லாஹ அஸ்ஸ வஜல்ல வயஸ்தகீஸூன பிஹி. எல்லாரோட வாயிலும் யா அல்லாஹ் யா ரப் யா ரப் யா ரப் யா ரப்ன்ற வார்த்தை தான் வருது. அப்ப இவர் கேட்கிறாரு கப்பல் இங்க ஈக்கிறவங்கள்ட்ட, மாஹாதா, என்னப்பா எல்லாம் அல்லாஹ் அல்லான்றீங்க? அவ கப்பல் ஈக்கிறவங்க சொன்னாங்க, மக்கானுன் லா யன்ஃபஉ ஃபீஹி இல்லல்லாஹ். இந்த இடத்துல உண்மையான ரப்பை தவிர வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. அது சுத்த நாங்க ரப்பேன்னு கூப்பிடுறோம். இங்க பியோ அல்லாஹ்க்கு ரப்புன்னு ஒத்தன் இருந்தா அவனுக்கு மட்டும்தான் இங்க ஹெல்ப் பண்ணேலும். அதனால நாங்க ரப்பு ரப்பு ரப்புன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்ன நேரம் இக்ரிமா சொன்னாங்களா, ஃபஹாதா இலாஹு முஹம்மது அல்லதி யதுஉ இலை. இதத்தானே முஹம்மது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரப்புக்கு தானே, இந்த ரப்பட பக்கம் தானே வாங்க வாங்கன்னு கத்தி கொண்டிருந்தாரு. அந்த ரப்பை விட்டுட்டா நான் ஓடுறேன், வாங்க எல்லாரும் போம் என்று மக்காவுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்ப துஆஉல் முல்தர், ஒருத்தருக்கு நோய் வந்து டாக்டர்மாரெல்லாம் கையுட்டு இதுக்கு போற எனக்கு மெடிசின் இல்லை, நான் மௌத்தாவ போறேன்னு அந்த கட்டம் கொண்டு வார நேரம் மனுஷன் கல்வில அவர் நிராசை அடைஞ்சிடுவார், எனக்கு தாருமே இல்லைண்டா. அந்த நேரம் அல்லாஹ் கூப்பிட்டு பாருங்க, அந்த நேரம் அல்லாஹ் கூப்பிட்டு பாருங்க, மனசு உடைஞ்சு போகக்கூடாது. அப்ப காபிராக இருந்தாலே அல்லாஹ் துஆவை கபூல் செய்யறேன்டா. லவ் கான ذلكல் முல்தர் முஸ்லிமன், இமாம்கள் எழுதிக்காங்க. அப்ப அவர் முஸ்லிமா இருந்த எப்படி? அல்லாஹ் பாருங்க எந்த அளவுக்கு அந்த சூறால சொல்றான்டா, இந்த காபிரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் கடல்ல போய்த்து சம்பவம் பண்ணி அல்லாஹ் சொல்றான், கடல்ல போய்த்து தாண்டிட்டாங்களாம் காபிர்கள். வைதா மஸ்ஸக்கும் துர்ரு ஃபில் பஹரி வல்ல மன் ததுஊன இல்லா இய்யாஹ். தால போக்கல அல்லாஹ்னு கூப்பிட்டாங்களாம். அல்லாஹ் சொல்றான் எனக்கு நல்லா தெரியும் இவனை நான் காப்பாத்தினா திரும்ப செலகலத்தான் வணங்குவான் என்று. அப்படி தெரிஞ்சும் கூட நான் அவங்கள காப்பாத்தினேன். ஏன்? என்ன கூப்பிட்டாங்களே. அந்த கஷ்டமான நேரத்துல நான் மட்டும்தான் அவனுக்கு நினைவு வந்துச்சு. அவன் வணங்குற சிலைகளோ அவன் வணங்குற வேற தெய்வங்களோ அவனுக்கு நினைவு வரல.
அப்ப அல்லாஹ்க்கு நல்லா தெரியுமா இவங்க கரைக்கு போனா மறுவனியா மறப்பாங்க, சிலைகளை தான் வணங்குவாங்க. அப்படி இருந்தும் நான் அவங்களோட துவாவை கபூல் செஞ்சு கரைக்கு காப்பாத்தி அனுப்பினேன்னு அல்லாஹ் சொல்றதாக இருந்தா நாங்க எங்களோட லைஃப்ல ஃபுல்லா அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் இந்த கட்டத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டானா? சுப்ஹான ஜல்ல ஜலாலு. முக்கியமான விஷயம் இது, முக்கியமான விஷயம் முல்தருடைய துஆ. ஹைர். அடுத்தது சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இருக்கிற கட்டம் முக்கியமான சப்ஜெக்ட் துஆ உஸ்ஸாயிம். துஆ உஸ்ஸாயிம், நோம்பாளியுடைய துஆ. ரமலான் ஷஅபான் நோம்பாளிகள் நோம்பு பிடிக்கிற துஆ, நோம்பாளிகளோட துஆ. அதனால ஷஅபானுடைய மாசம், ரமலான்ட மாசம் நோம்புக்கு, அதாவது துஆவுக்கு நிறைய நேர காலத்தை கொடுங்க. ஒரு மனுஷன் ரமலான்ல நோம்பு பிடிச்சு கொண்டு அவட தேவைகள் பூர்த்தி ஆகலாட்டி ஆச்சரியப்படணும் என்று உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த ஹதீஸை பாருங்க, பைஹகீல வர ஹதீஸ், சலாசு தஅவாத்துன் முஸ்தஜாபாத்துன், 3 பேருடைய துஆவுக்கு அல்லாஹ் வானத்துல கதவை திறந்தே தான் வச்சிருக்கிறான். அதுல ஒன்று சொன்னாங்க துஆ உஸ்ஸாயிம், நோம்பாளியுடைய துஆ. இன்னைக்கு எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் நோம்புடைய மாசம், ஷஅபான்ல ரமலான்ல. நோம்பாளியுடைய துஆக்காண்டி அல்லாஹ் வானத்துல கதவை திறக்கும். அதனால தான் எங்களோட முன்னோர்கள் ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள் சோதனைகள் வந்தா அல்லாஹ் கிட்ட நோம்ப பிடிச்சி துஆ கேட்பாங்க. நோம்ப பிடிக்கிறாக்கு தான். நோம்ப பிடிச்சிட்டு சிலவங்க நினைக்கிற பாருங்க, சிலவங்க பிரச்சனைகளுக்கு நோம்பு பிடிக்கிறதானே, ஆனா துஆ கேட்க மாட்டாங்க. அவங்க மார்க்கத்தை விளங்கினே இல்லை. ஏன் நோம்பு இல்லை, என் பிள்ளை கொஞ்சம் சோமில்லை சுட்டு நீயத்து வச்சு நோம்பு பிடிக்கிறேன். நீயத்து வச்சு நோம்பு பிடிக்க வானா, நீயத்து வச்சு நோம்பு பிடிச்சு துஆ கேளுங்க. நோம்பு மட்டும் போதாது. நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கிற, நிறைய பிரச்சனைகளுக்கு நோம்பு பிடிப்பாங்க, ஆனா துஆ கேட்கிற இல்லை. இது முக்கியமான சப்ஜெக்ட். அப்ப நோம்பாளியுடைய துஆவுக்கு அல்லாஹ் வானத்துடைய கதவை திறந்தே தான் வச்சுக்கிறான், திறந்து வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஹதீஸை பாருங்க, முஸ்னத் அஹ்மதுல, புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதியில, அபு தாவூதுல, இப்னு ஹிப்பான், எத்தனை ஹதீஸ் கிதாபில் வருது. ஸல்லல்லாஹு சாரி பைஹகி, அது வேற ஹதீஸ். இதுவும் பைஹகில வருது, இதுவும் பைஹகில வருது. இப்போ நான் சொல்ற ஹதீஸும் பைஹகில வருது. ஸலாசு தஅவாத் லா துரத்து, 3 துஆக்களை அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான். அதுக்கு அல்லாஹ்ட வானத்துடைய கதவு எந்த நேரம் ஓப்பனாக தான் இருக்கும். அதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு. அதில் சொன்னாங்க கொண்டு தஅவத்து ஸாயிம், நோம்பாளியுடைய துஆ. இப்போ நல்லா விளங்கிக்கோங்க, உங்களோட ஃபேமிலியிலே யாராவது என்ன சார் ஒரு சிக்கல் பிரச்சனைக்கு நோம்பு பிடிச்சா அவங்களுக்கு துஆவுக்கு டைமை செலவழிக்க சொல்லுங்க. சும்மா நோம்பை மட்டும் பிடிச்சு கொண்டு வாழ வேணுங்க. நல்லா உங்களோட பிரச்சனை வாழ்க்கையில் உள்ள தேவையானதெல்லாம் லிஸ்ட் ஒன்று போட்டு வைங்க. ரமலான்ல துஆ கேளுங்க நோம்பு பிடிச்சு கொண்டு, ஷாபான்ல நோம்பு பிடிச்சு கொண்டு துஆ கேளுங்க. இந்த ஹதீஸ்கள் தெளிவாகவே சொல்லுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோம்பாளிகளுடைய துஆவுக்காக வேண்டி வானத்துடைய கதவை திறந்து வைக்கிறார். எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட அமல்களிக்க போக நாங்க ஏன் பயப்படணும், ஏன் பயப்படணும்? ஹைர். இந்த நிறைய ஹதீஸ்கள் வருது. இந்த 1-2 ஹதீஸ்கள் ஆலயங்களுக்கு தேவையான சப்ஜெக்டுகள் விளங்கியிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ். இதுதான் சஹீஹ் முஸ்லிம்ல, புகாரில, முஸ்னத் அஹ்மதுல, திர்மிதில, அபு தாவூதுல வர ஹதீஸ். இதெல்லாம் கொழும்பு பக்கத்தில் இந்த சான்ஸ் கிடைக்கிற குறவு, வில்லேஜ் பக்கம் வரை கிடைக்கும். அது என்ன சான்ஸ்? இதா சமிஅதும் சியாஹத் தியகா ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضله, சேவல் கத்துற நேரம், சேவல் கூவுற நேரம். இந்த கதெல்லாம் கொழும்பில் இல்லை, கிராமப்புறங்கள்ல தைக்கு. அதுதான் அல்லாஹ் நபிமார்களை கிராமப்புறத்துக்கு அனுப்பின. கிராமப்புறத்தில் வாழ சொல்லி நிறைய ஆயத்துகள் ஹதீஸ்கள் வந்திருக்கு. இந்த வில்லேஜ் பக்கம் தானே, அதில் நிறைய நலவுகள் இருக்கிறது. அதை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சேவல் கூவுற டைம், சேவல் சத்தம் கேட்டா நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, உங்களோட தேவைகள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஃபஇன்னஹா ரஅத் மலகா, புகாரில வர ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ். சேவலுக்கு தானே சகோதரிகளை தாய்மார்கள், சேவல் தெரிந்தானே சேவல்.
சேவல் சும்மா கத்தாது, சேவல் மலக்குமார்களை கண்டா தான் கத்துமாம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுதான் சேவல் தஹஜ்ஜத்தோட கத்துற, மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குற, வானத்துக்கு போற டைம் அது. அப்ப சேவலுடைய சவுண்டை கேட்டேன்னு சொன்னா, இப்ப நீங்க எங்க சரி போனீங்க, ஒரு பயணம் போனீங்க, ரெக்கார்டிங்ல கேட்டு சரி வராய் அதுல சொன்னார் சேவல் சத்தத்தை கேட்டா துவா கபூல் ஆகும் என்று, அது சொல்லி யூடியூப்ல போயிட்டு சேவல் கூற சத்தத்தை போட்டுக்கொண்டு துவா கேட்க வேணாம். நெச்சுரலா சேவல் கத்துற சத்தம். எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனீங்களா, சேவல் கூவுதா, டக்குன்னு துவா கேட்டுக்கோங்க. ஏன் தெரியுமா? அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப மலக்குமார் வந்திருக்கிறாங்க. மலக்குமாரோட ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நாங்க என்ன சரி சொன்னா டக்குன்னு ஆமின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க அந்த டைம்ல உங்களோட தேவையை கேட்டீங்கன்னு சொன்ன சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களோட துவாவுக்கு டக்குன்னு மலக்குமார் ஆமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சேவல் கத்தினா சிக்னல் தருவது மலக்குமார் வந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ் ஜல்ல ஜலாலு. எவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ், எவ்வளவு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், எவ்வளவு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு ஹதீஸ்ல வருவது, அபூ தாவூத்ல வருது, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசி கொண்டிருக்கிற நேரம் சேவல் கோவிச்சு. சேவல் சஹாபாக்கள் சேவலுக்கு ஏசை ஸ்டார்ட் ஆகினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசுப்புத்தீக், சேவலுக்கு ஏசாதீங்க, ஃபஇன்னஹு யூகிது லிஸ்ஸலாஹ், அது உங்களை தொழுகைக்கு எழுப்பாட்டுதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சேவல்ட சப்ஜெக்ட்ல நிறைய ஹதீஸ் கலிக்கு. இன்றைக்கு அந்த சவுண்டே கேட்கலாவே. எங்க சேவல் சத்த கேட்கிற இந்த கொழும்புள்ளுக்கு ஒரு வீட்டில் இந்த ஹதீஸை கேட்டு சேவலை கொண்டு வளர்த்திக்கிற ஒருத்தர் கொழும்புல. அடுத்த வீட்டாக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸுக்கு, இவர்கிட்ட சேவலால் எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிக்காம். அப்படித்தான் இப்ப முஸ்லீம்கள் போறாங்க. முஸ்லீம்கள்ட்ட நிலைமை எப்படி? அவங்களோட வீட்டில் போற மியூசிக், அவங்களோட வீட்டில் போற டிராமா, அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லை. முஸ்லிமே முஸ்லிம சொல்ற காலம். அடைய ரூட்ல சேவல் ஒன்றை வளர்த்தா அது கத்த போகல எங்களுக்கு விளங்குமே, அடைய பறக்கத்தான நேரம் என்று அப்பதான சிக்னல் தரும் அது. இப்படின்னு ஒருத்தருக்கு வந்து சேவலை வளர்த்தாரா, என்ன செய்ய? முஸ்லிம்களுக்கு மார்க்கம் தானே இப்ப பாரம். அடுத்த ஃபேமிலி வெல்ல போய்த்து, அடுத்த ஊடுவல்ல போய்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி, இவருடைய சேவல் எங்களுக்கு சரியான டிஸ்டர்ப் ஆகி. அல்லாஹு அக்பர். அப்படி காலம் மாறிடுச்சு. சரி, ஹைர். அப்ப சேவல் கூற நேரம் அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை துறக்கிற நேரம். அதனால பாருங்க எந்த அளவுக்குண்டா, ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாபுல வருகிறது. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் பிரயாணம் போகக்கோலையும் சேவல்கள் எடுத்துட்டு போவாங்களாம். யா அல்லாஹ், எப்படி எப்படி எங்களுக்கு இதுல நம்பிக்கைக்கா? எங்களுக்கு இதுல நம்பிக்கைக்கா? கான ஸஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் யுஸாஃபிரூன பித்தியகா. யுஸாஃபிரூன பித்தியகா, பயணம் போக்கோல சேவல்கள் எடுத்துட்டு போவாங்களாம். பயணம் போகல. அப்படி அந்த சீதேவிகளுக்கு ஹதீஸ்ல நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுல நம்பிக்கை இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஒரு தாபிஈன் சகோதரிகளே, பெரிய ஒரு தாபிஈ, பெரிய ஒரு தாபிஈ. சஹாபாக்களோட காலத்துல வந்து பெரிய இமாம். அவங்களுக்கு பாருங்க, கான லி சயீத் இப்னு ஜுபைர் தீகுன், அவர் ஒரு சேவலை வளர்த்தாரு. அவர் ஒரு சேவலை வளர்த்தாரு. அப்ப அந்த சேவல் ஒரு நாள் கூவல்ல, கத்தல்ல. எப்படிக்கும் சயீத் இப்னு ஜுபைர் வெரி அவுலியா தானே, அந்த கவலையில கோவத்தில் சொன்னாங்க, கதா அல்லாஹு சௌத்தா, அல்லாஹ் அவனோட சவுண்டை இல்லாம கட்டும். சூடாவிட்டு அவங்களுக்கு. அந்த நாளையில அந்த சேவல் சாவகாடும் கத்தல்ல. அந்த நாளையிலிருந்து அந்த சேவல் சாக காட்டிலும் கத்தல்ல. அப்ப பெரியார்கள் இவட முன்னோர்கள் சேவலை இப்படி இதுக்கு வளர்த்திக்கிறாங்க. சகோதரிகளை தாய்மை, சேவல் இதுக்கு வளர்த்திக்கிறாங்க. அவ்வளவு முக்கியமானது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் ஒரு டைம்ல சேவலுக்கு ஏசின நேரம் நபி அலைஹிஸ்ஸலாம் தடுத்தாங்க.
அப்ப இப்படி சேவல்ட சப்ஜெக்ட் எங்களுக்கு தாருக்கா தெரியுமா? இது சேவல்ட சப்ஜெக்ட் தாருக்கா தெரியுமா? இவ்வளவு சஹாபாக்கள் பயணத்துக்கு எடுத்துட்டு போவாங்களா இருந்தா, பெரியார்கள் வீட்டுல சேவலை வளர்க்கிறதாக இருந்தா, அவ்வளோ ஹதீஸ்ல இருக்கிற நம்பிக்கை ஹைர் சேவல். அடுத்த சப்ஜெக்ட் அஸ்ஸாகிரு லில்லாஹி கஸீரன். அல்லாஹ்வை நிறைய திக்ர் செய்யறவங்களோட துஆவையும் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ண மாட்டான். இந்த அந்த பழக்கமே இல்லையே சகோதரிகளே, கவலையான செய்தி. இன்றைக்கு எவ்வளோ ஜிக்ர் மெஷின்கள் வந்து எவ்வளோ ஜிக்ர் லேசா செய்யலும். நீங்கள் ஃபோனுக்கு சும்மா கொடுக்குற டைமில் கொஞ்சம் ராவ் டைமில் எடுத்து எங்களோட ஒரு முஹாசபா செஞ்சு பாருங்க. யூடியூபுக்கு எவ்வளோ, ஃபேஸ்புக்கு எவ்வளோ, வாட்ஸ்அப்புக்கு எவ்வளோ தேவையில்லாத டைம் கொடுக்குறேன்னு ஃபோனில் உளுந்தானே. அந்த டைமில் ஒரு நாளைக்கு ஃபோனுக்கு கொடுக்காம ஜிக்ருக்கு கொடுத்து பாருங்களே. ஜிக்ருக்கு கொடுத்து எவ்வளோ ஜிக்ர் செய்யலும் என்று. இதுக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் தேவை. அதனால தான் துஆல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. தொழுகைக்கு போற அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹ் உன்னை திக்ர் செய்யறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடு. அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் இந்த வாயால சொல்லல, நாக்கால. அப்ப எனக்கு திக்ர் செய்யற பழக்கம் இல்லாட்டி நினைச்சுக்கோங்க, நான் அவ்வளோ அல்லாஹ் கிட்ட மோசமானவனா? இந்த ஒரு நாக்கா ஆட்டி ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு கூட அல்லாஹ் எனக்கு ஹெல்ப் பண்றான் இல்லையா? அப்ப சஹாபி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மேல தட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. ஏ முஆதே, நான் அவங்களோட சரியான இரக்கம், தொழுகைக்கு போற இந்த ஜிக்ரை விடாதீங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹ் உன்னை ஜிக்ர் செய்யறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிடு. இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிற அவர் கணக்கு போனோட போ, இன்ஷா அல்லாஹ் சக்கராத்துடைய நேரம் போனுக்கு கொடுத்த நேரத்தை நினைச்சு கண்ணீர் வடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட டைம் கேட்போம். இதெல்லாம் நாங்க சொல்லி விலங்கல்லாட்டி அந்த டைம்ல பார்க்கத்தான் போறீங்க. அப்ப பாருங்க, இந்த ஹதீஸ்ல வருகுது, அந்த ஹதீஸ் வருகுது பைஹக்கில வர ஹதீஸ். 3 பேருடைய துஆவுக்காக வேண்டி அல்லாஹ் வானத்துடைய கதவுகளை திறக்கிறான், ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான். அதுல ஒன்றுதான் அஸ்ஸாகிரு லில்லாஹி கஸீரன். யாரு? அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறவர். இதுக்கு 2 அர்த்தம் இருக்கு இந்த ஹதீஸ்க்கு. அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறவருக்கு அல்லாஹ் வானத்துடைய கதவை திறக்கிறானே, அவருடைய துஆவை கபூல் செய்யறான்றதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்று இருக்கு, அவர்கிட்ட அதிகமா அந்த நாளையில திக்ர் செஞ்சு கொண்டே இருப்பாரு, அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துடுவான். அடுத்தது துஆவுக்கு முன்னால அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறது. எப்படி? துஆவுக்கு முன்னால அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறது. நான் இதுக்கு முந்தைய உங்களுக்கு நிறைய ஹதீஸ் சொல்லி தந்தேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் ஒன்று சொல்லி தந்தேனே உங்களுக்கு, நசாயில வருகுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களே, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையில ஓதுறதுக்கு ஒரு துஆவை படிச்சு தாங்கன்னு. அப்ப உம்மு சுலைமுக்கு ரசூல் என்ன படிச்சு கொடுத்த? சப்பிஹில்லாஹ அஷ்ரன் வஹ்மதீஹி அஷ்ரன் வகப்பிரீஹி அஷ்ரன் சும்ம சலீஹி ஹாஜதகி யகூலு நஅம் நஅம். இதை நீங்க கொஞ்சம் பிராக்டிகல் பண்ணி பாருங்க, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையில ஓதுறதுக்கு என்ன சரி படிச்சு தாங்கன்னு. இப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க அத்தஹியாத் எல்லாம் கம்ப்ளீட்டா ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ்னு 10 முறை சொல்லுங்க. எப்படி? சுப்ஹானல்லாஹ்னு 10 முறை சொல்லுங்க. இது அத்தஹியாத்திலே, தொழுகை உள்ளுக்கே அல்ஹம்துலில்லாஹ்னு 10 முறை சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் என்று 10 முறை சொல்லுங்க. அதுக்கு பிறகு உங்களோட தேவை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்லுவானா, நஅம் நஅம், ஓ இதான் அடியானே, நீங்க கேட்கறத தந்துட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டு தருவானாம். சுப்ஹான், அவ்வளோ ஸ்பீடா எங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகும். இந்த ஹதீஸுடைய அர்த்தம் உலமாக்கள் சொல்றாங்க, துஆவுக்கு முன்னால அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறது. அப்படி ஒரு மீனிங்கும் இருக்கு. விளங்கிச்சா? இந்த ஹதீஸுக்கு 2 மீனிங்கும் இருக்கு. நீங்க எப்பயும் ஒரு தஸ்பீ எடுத்து ஒரு ஜிக்ர் மெஷின் எடுத்து ஜிக்ர் செய்ய போகல சகோதரிகளே, ஜிக்ரை முடிச்சுட்டு சும்மா இக்காதீங்க. டக்குன்னு ஜிக்ரை முடிச்சு ஒரு துஆவை கேளுங்க. ஏதாவது ஒரு துஆ ஒன்றை கேளுங்க. இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் அந்த சப்ஜெக்டுவல் தெரியாது, அதுதான் பிரச்சனை. சிலவங்க முழு நாளும் ஜிக்ர் செஞ்சுப்பாங்க. ஜிக்ர் மெஷின் எடுத்து பார்த்தா 1000 2000 3000 ஜிக்ர் செஞ்சுப்பாங்க. ஆனா கவலையான செய்தி என்ன, ஒரு துஆ சரி கேட்டிக்க மாட்டாங்க. ஜிக்ரை முடிச்சீங்கன்னா டக்குன்னு துஆ கேளுங்க. ஏன்னா நீங்க ஜிக்ர் நிறைய செய்யற நேரம் அல்லாஹ் அவங்களுக்கு வானத்துல கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிறான். இது எவ்வளவு முக்கியமான ஹதீஸ்ன்னு பாருங்க பாப்போம். அப்ப உம்மு சுலைமுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன படிச்சு கொடுக்குறாங்க?
அப்படியா, நீங்க சலாம் கொடுக்க முன்னால அத்தஹியா தோதி சுபஹானல்லாஹ்னு 10 முறை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு 10 முறை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 10 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களோட தேவையை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு தருவானா, இதா தந்துட்டேன் உங்களோட தேவையை பூர்த்தி ஆகிட்டேன்னு அல்லாஹ் தருவானாம். சுபஹானல்லாஹ். அப்ப திக்ர் செய்யறவர் அதிகமா, அல்லாஹ்வை அதிகமா திக்ர் செய்யறவர். அப்ப எப்ப திக்ர் செஞ்சாலும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வரப்போக்கல போக்கல எல்லாம் கையில சிக்கர் மெஷின் எடுத்து சிக்கர் செய்வீங்க தானே, அந்த சிக்கரை முடிக்கிற நேரம் இப்ப படுக்க போறோம் இல்ல வேறொரு வேலை செய்ய போறோம், அந்த சும்மா சிக்கரை முடிச்சிடாதீங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் கிட்ட கேளுங்க. என்ன சிக்கரு செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் வானத்துடைய கதவை உங்களுக்கு திறந்து விடுறோம். ஏன் நாங்க இது வேலை செஞ்சுட்டு சம்பளம் எடுக்காம போற கதை, அது சொல்லி அல்லாஹ் சிக்கர் செஞ்சா துவாவை கேளுங்க. ஹைர். அடுத்தது நான் மிச்ச நீட்டல்ல முஸ்னத் அஹமது இப்னு மாஜால வார ஹதீஸ் சுஜூதுல. சகோதரிகளே தாய்மார்களே, நிறைய ஹதீஸ்கள் இருக்கு சுஜூதுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிருத் துஆ. நாங்க அல்லாஹ்வோட ஆக க்ளோஸ் ஆயிருக்கிற நேரம் தான் சுஜூதுற நேரம். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வானத்துடைய கதவையும் திறந்துடுறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த சம்பந்தமான துஆக்களை பாடமாக்கி சுஜூத்ல ஓதிவாங்க. சுஜூத்ல நீங்க எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் அல்லாஹ் சுஜூத்ல கேட்கிற துஆவுக்கு இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய வருத்தம், நோயால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காலம், சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அந்த நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூத பத்தி சொல்றாங்க பாருங்க. வ அம்மஸ் சுஜூத் ஃபஜ்தஹிது ஃபித் துஆ. என்னுடைய உம்மத்தினரே, நீங்க சுஜூதுல போனா துஆட சப்ஜெக்ட்ல முயற்சி செய்யுங்க, துஆக்கு முயற்சி செய்யுங்க, துஆ கேட்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாக இருக்கிற நேரம் சொன்ன விஷயம் என்றா, சக்கராத் வருத்தத்தில் இருக்கிற நேரம் சொன்ன சப்ஜெக்ட் என்றா எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எப்படி சொல்றாங்க, வ அம்மஸ் சுஜூத், என்னுடைய உம்மத்தினரே சுஜூத் இருக்குதானே, ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, சுஜூதுக்கு போனீங்கண்டா உங்களோட தேவைகள் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுல முயற்சி செய்யுங்க. ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லக்கும், நீங்க கேட்கிற துஆக்கள் கபூல் ஆகிறதுக்காக தகுதியான நேரம் தான் நீங்க சுஜூதுல கேட்கிற துஆ. கமினுன் என்று சொல்லிட்டாங்க. சொல்ல கமினுன் என்ன, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அல்லாஹ் திறந்து வச்சுக்கிறான், வானத்தை திறந்து வச்சுக்கிறான். எங்களுக்கு சுஜூத்ல ஒரு சுபஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி மூணு ட்ரிப்போட சொல்றதுக்கே மேல் வருத்தம். சில பெரியார்கள் சுஜூத்ல இருப்பாங்க, மூக்கால ரத்தம் போகும். எப்படி மூக்கால? எங்களுக்கு எங்கட பொடி அதுக்கெல்லாம் பலவில்லை. எங்கட பொடி பலவிக்கிற போனை டச் பண்ண மட்டும்தான். அதை எவ்வளவு நேரம் டச் பண்ணி கொண்டிருக்கு, அதை எவ்வளவு நேரம் டச் பண்ண விடிய சரி அதை டச் பண்றதுக்கு பலவிக்கு. சில பெரியார்கள் சுஜூதுல இருப்பாங்க, மூக்கால ரத்தம் போகும். சிலவங்க சுஜூதுல இருப்பாங்க, பறவைகள் குருவிகள் மேல வந்து நிக்குமா, ஒரு கல்லுண்டு ஒரு மண்ணுண்டு நினைச்சு மலையுண்டு நினைச்சு குருவிகள் மேல நின்று குருவி ரெஸ்ட் எடுத்துட்டு போகுமா, முதுகுக்கு மேல நின்று. அவ்வளோ சுஜூதுடைய பொறுமதி எங்கட பெரியார்கள் விளங்கினாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுக்கு போயிட்டு சுஜூதுல இருப்பாங்களா, சஹாபாக்கள் நினைப்பாங்களா தலைய தூக்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்களா. சில பெரியார்கள் இருந்திருக்கிறாங்க, சுஜூதுக்கு போனா சில நேரம் மறந்து சுஜூதுல தூக்கமும் பெய்துடுமா, அவ்வளவு சுஜூத நீட்டுவாங்க. எங்கட சுஜூத் எங்கட பூமிக்கே தெரிய நான் சுஜூத் செஞ்சேனா இல்லையாண்டி டச் பண்ணிட்டு ஓடிவாரு, பூமியை டக்குன்னு டச் பண்ணிட்டு ஓடிவாரு. கரண்ட் கம்பியை பிடிக்கிற மாதிரி டக்குன்னு பிடிச்சிட்டு எடுக்கிற, ஆனத்தை ருசி பார்க்கறதுக்கு சூடான ஆனத்தை டக்குன்னு விரல போட்டு எடுக்கிற. இப்படித்தான் எங்கட சுஜூத். நீங்க சுஜூத் மூலம் எங்கட நபிமார்கள் சஹாபாக்கள் நல்லடியார்களோட சுஜூத் எடுத்து பார்த்தாவே ஆச்சரியமாயிக்கு. மூக்கால ரத்தம் போற அளவுக்கு சுஜூத் செய்யறாண்டா. சிலவங்க சுஜூத்லேருந்து எலும்பிக்கோல் இல்லாம தடமாறுவாங்களாம், அவ்வளோ இடுப்பு லொக்காவிடும். என்ற ஈக்கிற விடத்துடைய பொறுமதி விளங்கிச்சு. இவ்வளவெல்லாம் அல்லாஹ் வலிய திறந்து தந்து நாங்க செய்யாம இனி அல்லாஹ்க்கு குறை சொல்லி கொண்டே இருக்கிற. எங்களுக்கு தான் ப்ராப்ளம், எங்களுக்கு தான் கஷ்டம், எங்களுக்கு தான் வியாபாரம் இல்லை, எங்கட ஹஸ்பண்ட வியாபாரம் தான் ஒரே லொஸ்ட், அவருக்கு தான் ஒன்றும் சரியா நடக்குதில்லை, எங்கட பிள்ளைகளுக்கு தான் நோய் நம்பலம், எங்கட வீட்டுல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. சரிதானே, இதெல்லாம் நாங்க எங்க செஞ்சோம்? இந்த நேரத்தில் நாங்க எங்க துவா கேட்டோம்? ஆனா அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக.